நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. நம்ம மீனாட்சி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமான வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த பார்வதி எப்படி என் வீட்டில் வந்துட்டு எனக்கே அதிகாரம் பண்ண இருப்பாளா, அவளை எல்லாரும் சொல்லி 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 என்ன மட்டம் தட்டுறாங்க. அவனா அந்த அளவுக்கு பெரிய அளவை அவளை வச்சு தானே என்ன மட்டம் தட்டுறீங்க. அவள் கதையை முடிக்க போகிறேன், இனிமேல் அவன் இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் முடிவெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீனாட்சியோட பார்வை, அந்த பேச்சு எல்லாமே ஒரு பக்கம் பயத்தையும் பதட்டத்தையும் ஒரு பக்கம் தருதுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சாதாரணமாக ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அவங்க ஒருத்தரை பிடிக்கல, அவங்களுக்கு எதனா பண்ணணும்னு நினைச்சா அவங்க செய்யாம விட மாட்டாங்க. இப்போ அவங்களோட கோல் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பார்வதி கதையை முடிக்கணும், இல்லை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கிற டைம்ல தான் கரெக்டாக பார்வதி இது இன்னைக்கு துணி எல்லாத்தையும் துவைக்குவா. அதனால நாம வாஷிங் மிஷின் ஒயரை அழகா பிடுங்கி விட்டுறோம். அந்த இடத்துல லைட்டா தண்ணி அந்த இடத்துல லீக்கேஜ் ஆச்சுன்னா அழகா எப்படி இருந்தாலும் நம்ம வாஷிங் மிஷின் இருக்கிறதால தண்ணி லீக்கேஜ் ஆகும். அந்த சமயத்துல அது மூலமா சேகரிச்சு அவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அப்படியே சொல்லவே முடியாது, வார்த்தையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எப்படி அந்த தைரியம் வந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தான் வீட்டுல பார்வதி ஓகே, பார்வதி தவிர்த்து வேற யாராவது தான் அம்மாவோ தான் அப்பாவோ அந்த இடத்துல வந்து இருந்து அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த சமயத்துல இவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இவங்களோட டார்கெட்டை நாம ஒருத்தரை முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டா எல்லாரையும் முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்காங்க மீனாட்சி. இந்த விஷயத்த வந்து எப்படி ஒரு வழியா நம்ம பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்க. மிஷின் போறோமா, மிஷின் ஒன்று இருக்கு, கொஞ்சம் சவுண்ட் வித்தியாசமா இருக்கு. அந்த சமயத்துல மிஷின் லைட்டா விட்டு விட்டு இருந்த ஒருவேளை எதனா பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிட்டு கரெக்டாக நம்ம வாஷிங் மிஷின் இருக்குல்ல சைடில் பார்க்குறாங்க. ஒயர் வந்து அந்த இடத்துல கனெக்ஷன் கரெக்டாக கட் ஆகிட்டு இருக்கு, லைட்டாக தான் பிடிச்சின்னு இருக்கு. அந்த இடத்துல தண்ணி பட்டு இருந்தால் அந்த நேரத்தில் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியல, யூகிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேரதிர்ச்சி ஆயிட்டு அந்த இடத்துல. ஒரு பக்கம் பார்வதி நின்று இருக்காங்க, பக்கமே நம்ம மீனாட்சியோட அம்மா நின்று இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு எதனா ஒன்று என்ன பண்ண சொல்லுவா, ரெண்டு உயிர் ஒரு பக்கம் ஊசல் ஆடிட்டு இருக்கோம். இதை கண்டுபிடிச்சத பார்த்து அப்படியே சும்மா ஒரு பக்கம் மீனாட்சிக்கு நல்லா முக்கி வச்ச மாட்டு சாணி எடுத்து மூஞ்சில் வச்ச மாதிரி ஆகி போச்சு. ஒரு பக்கம் என்னடா இது, நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது, நம்ம எப்படியாவது ஒன்று இது அப்படியே சும்மா சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. சே மிஸ் ஆயிட்டாலே, இப்படியே கொஞ்சம் நேரம் தப்பிச்சுனே இருக்காங்களே இவளை, இதுதானே ஒன்று வச்சு செய்யணும், சரியான சம்பவமா செய்யணும், இதுக்கப்புறம் அவ என்னைக்குமே எழுந்திருக்க கூடாது, அந்த மாதிரி அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க நம்ம மீனாட்சி தான் இதை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்வதி கண்டுபிடிச்சிடறாங்க. பார்வதி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மீனாட்சி அம்மாவும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஆவேசத்தோட பாக்குறாங்க. நீ இங்கதான் நின்று என்ன பார்த்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், இங்க வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அப்படியே சும்மா கோவமா இருந்தாலும் அதனால அழகாக தான் இருக்காங்க நம்ம மீனாட்சியை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நல்லா அழகான ஒரு பெண்குட்டி தான். ஆனால் இருந்தாலும் அந்த கோபம் ஆத்திரம் அது எல்லாமே இருக்கிறதுனால அவங்க நம்ம கண்ணுக்கு இப்போ ஒரு கேவலமான கேரக்டர் தான் தெரிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து அழகுன்றது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கேரக்டர் தான். அவங்க கேரக்டர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நமக்கு அழகாவே தெரிவாங்க. என்னதான் அழகாக இருந்தாலும் அந்த இடத்துல கேரக்டர்ன்றது ஒருத்தர் ரொம்ப கேவலமான கேரக்டர் இருந்தால் அவங்க அழகாவே யாருக்கும் தெரிய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு யமனா தான் அவங்க தெரிவாங்க. அது போலதான் இந்த இடத்துல நம்ம மீனாட்சி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. போயிட்டு பார்வதி கண்ணத்து மேலே அடிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ற எதனா பண்ணணும், நான் வேணாம் அப்படின்னா நீ எனக்கு நேருக்கு நேராக பண்ண, நான் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம என்ன பாதிக்கப்படும் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பாதிப்பு எடுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யாத. இப்போ என்ன உனக்கு இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போனோம் அவ்வளோதானே, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். உடனே மீனாட்சியோடைய அம்மா இருந்துன்னு, நீ எதுக்கு போகணும் பார்வதி, நீ ஏன் போகணும் இந்த வீட்டை விட்டு, இந்த வீட்டில் இருக்கிற செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் துணிஞ்சிருக்கானா, இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவன் இந்த வீட்டில் இருந்தால் உன்னை மட்டும் இல்லை எங்களுக்கும் ஆபத்து தான், அதனால இனிமே இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றாங்க. அந்த டைமை பார்க்குறேன் ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரு பக்கம் கண்குள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்சிக்கு தானே தலைவா காத்துனோம் இத்தனை வருஷமா, வா தலைவா வா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. உடனே மீனாட்சி வெளியே போயிட்டு என்னை துரத்தி அடிச்சிட்டீங்கள, என்னை துரத்தி முடிக்கடிச்சிட்டீங்கள, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், ஒருத்தரையும் பழிக்கு வாங்குவேன், என்ன நினச்சிருக்கேன், இப்பயும் நான் போயிட்டு கேஸ் கொடுக்க போறேன், போய் குடுமா குடு
அட்டம்ப்ட் மர்டர்னு சொல்லிட்டு உன் மேலே நாங்கள் கேஸாக போடுவோம். நீ என்னென்ன வேலை செஞ்சுருக்க எல்லாம் என்கிட்ட எவிடன்ஸோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்ததுமே நீ எதான பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாக என் மனசு உறுத்தினேச்சு. அதனால தான் எல்லாத்தாலும் சிசிடிவி கேமரா பொருத்திட்டு இருக்கு. கொஞ்சம் அங்கே மேலே பாரு, நீ என்னென்ன பண்ண, எது பண்ணங்க, என்னென்ன ஒயரை கட் பண்ணி விட்ட, என்ன பிளான்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா அது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா மகனை கூட நான் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக கொடுத்துட்டு உன்னை ஜெயிலில் தட்டு திருந்துட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மகளே இருந்தாலும் என்ன நல்லவளாக இருக்கணும். இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சுக்கிட்டு கேவலவாதியாக இருந்தால் எனக்கு அந்த மகளே தேவலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசிடுறாங்க நம்ம மீனாட்சியோடைய அம்மா. சரி, ஓகே, இந்த கான்செப்ட் இதார ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தர்மதுரை இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவங்க வந்து கடைக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. என்னடா இது எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க ஆட்டோவில் ஒரு பக்கம் அப்படியே சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை பார்க்குறேன் அப்படியே சும்மா போத்தலைவான்னு சொல்லிட்டு தர்மதுரை அப்பா ஒரு பக்கம் உஸ்பேத்துறாரு. அது ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் அவரும் வேகமாக போகிறாரு. என்னடா வேகம் டே, இந்த வேகத்தில் போனால் ஒலிம்பிக்லேயே நம்ம தங்க பதக்கம் வாங்கிடலாம் தலைவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது வரைக்கும் தான் இப்போதைக்கு நம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க ப்ரோம்ல. ஏன்னா அதை தவிர்த்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு இந்த சீரியல் இன்றைக்கி தான் புதுசு, அதனால் இன்றைக்கி இவ்வளோ தான் தரப்படும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக ஒரு பக்கம் சொல்லிக்கலாம். ஸோ நம்மளால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.